இது என்னங்க அநியாயமா இருக்கு? நாம் ஜிப்ரிஷ் கட்சி சைமன் வந்து பெரியாரை பத்தி தப்பா பேசுவாரா? ஆனா எவிடன்ஸ் தரேன்னு சொல்லி 20 நாள் மேல ஆயிடுச்சு, இன்ன வரைக்கும் எவிடன்ஸ் சப்மிட் பண்ணல அவன். இதெல்லாம் அநியாயமா இல்ல? கண்டிப்பா அவன் மன்னிப்பு கேட்டே ஆகணும். பூக்கட்சி தலைவர்கிட்ட சொன்னாரு எவிடன்ஸ் தரேன்னு. எவிடன்ஸ் இது வரைக்கும் தரவே இல்லை. இவங்களாம் வச்சு நீ என்ன பண்றது? இவங்கெல்லாம் அரசியலுக்கு வந்து என்னதான் பண்ண போறாங்களோ தெரியல. அதெல்லாம் தெரியாது. நாளைக்கு அந்த சைமன் நாய் வீட்டுக்கு போறோம், முற்றுகையிடுறோம். தோழர், அது முற்றுகை. நாளைக்கு முற்றுகையிடுறோம். நாளைக்கு சந்திப்போம். சாரி தோழர், சாரி தோழர். இது அப்படியா? ஐயோ, எப்ப? இப்போ எத்தனை பேரு? எந்தெந்த கட்சி? அத்தனை பேருமா? ஐயோ, சாப்ப அவ்வளவுதானா? கட்சியில யாரா சேர வராங்களா? சேர வராங்களா? உன்னை போட்டு தர வரேன்டா. போட்டு தள்ளவா? நான் என்ன பண்ணேன்? வாய வச்சுன்னு சும்மா இருந்தா தானே? எங்கேயா போக வேண்டியது, ஏதாச்சும் சொல்ல வேண்டியது. வாய வச்சுன்னு சும்மா இருந்தா தானே? இந்த பாரு சேட்டை, இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லு முதல்ல. நீ அவரை பத்தி தப்பா பேசுனல்ல? ஆமா. அவனை எதிர்த்து ஒரு படையா வர போகுது இப்ப. படையாவா? ஆமா. அவனெல்லாம் வரமாட்டானுங்களே, நான் பேசி 20 நாள் ஆகுது. எப்படி வருவானுங்க சொல்லுங்க. ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாங்க. ப்ரெஸ் மீட்டா? ஆமாம், நாளைக்கு ஒட்டுமொத்த பேரும் வந்து இறங்குறாங்க. அதுவும் உன் வீட்டுக்காண்ட. வீட்டாண்டியா? ஆமாம், உன்னை வச்சு குமுறு குத்த போகிறாங்க. என்ன பண்ணுறது இப்போ? என்ன பண்ணுறதா? ஏண்டா பண்ணுறதுலாம் நீ பண்ணிடுற. அப்போ ஒன்று பண்ணு. நம்ம தம்பி தங்கை அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒட்டுமொத்த சொல்லு. இன்னைக்கு ஒரு குறைச்சி பண்ணுறாங்க நினச்சிட்டு இருக்கேன். இருக்கிற பாதி பேர் போயாச்சாங்க அந்த கட்சிக்கு. இருக்கிறது கொஞ்சம் தான் இருக்காங்க. அவங்கள வச்சு என்ன பண்ண போற நீ? சரி, அவங்க யாராவது கூப்பிட்றேன் வந்து வந்தானுங்கன்னா டின்னு கட்டிடுவானுங்க. சரி, அவங்கள வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எள்ளு வைய பூக்களையே ஏறெடுத்தும் பார்க்கலையே. என்னையா கூலா இருக்க? ஏன் என்ன இப்போ தானே வந்து சொல்லிட்டு போனேன் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குன்னு. தம்பி, அண்ணனை பற்றி உனக்கு தெரியல, சரியா விளங்கலன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, சொல்லி முடிஞ்சிருச்சு. ஹலோ ஜி. இவன்னா அந்த கால பேசிருக்கா? அவ்வளோதான், அம்பிட்டு தான். கொஞ்ச நேரத்தில் பாரு அண்ணனோட பவர் என்னன்னு தெரியும் உனக்கு. அடுத்த பாட்டு என்ன பாடலாம்? உளுந்து கையில பார்ப்போம் எத்தனை பேருக்கு அடி வாங்க. இவங்க அடி வாங்கினா பரவாயில்ல, கூட சேர்ந்து நம்மளெல்லாம் அடி வாங்க. இங்க வந்து நில்லு. சொல்லு. இப்படியே நில்லு. பொசிஷன் நம்மளை பற்றி தெரியல. போ. மீண்டும் பள்ளி. அத்தனை பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. நம்ம தம்பிகள்லாம் வந்தாச்சா? அவங்கள விட 3 மடங்கு அதிகமாக இருக்காங்க. போலீஸ் வந்துருங்களா? போலீஸ் கிழிஞ்சது வந்துக்கிறதே 10 பேர். அதுவும் வாட்ட சாட்டமெல்லாம் கிடையாது. Oh my God. ஜி நம்மளை இது பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறது? ஜியா இது எப்படா? அது வேற ஜி, அது விட. இப்போ என்ன பண்ணுறது? சரி, ஒரு 5 நிமிஷம் தம்பி ஏதாவது பண்ணுவாப்புல. என் உடன்பிறவா சகோதரர் ஏதாவது பண்ணுவாப்புல. இப்போ நாம் என்ன பண்ணுறது? டேய், அந்த கறியில் ஏற்றுனுங்களா? தம்பி அவசரமாக போகிறாப்புல, ஏதாவது இருக்கும். ஏன் அந்த அடுப்பில் பற்றி வச்சிங்களா இல்லையா? அவசரமாக போகிறாப்புல. டேய், மூட்டை அரிசி எடுத்துருந்தே இல்லையா? 5 நிமிஷம்னு போனேன். அங்கே போய் அடுப்பு பற்றி என்னதான் பண்ண போகிற? உங்களுக்கு தெரியாதா? சரி, உங்களுக்கு என்ன சொல்லுங்க, பண்ணிடலாம். வேணும்னா புரியல. உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமே? வந்திருக்கோம். என்னதான்டா பண்ணியிருக்கேன்? என்னதான்டா பிளான் சொல்லி தொலைடா. வந்து கட்சிக்காரங்களாம் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுனே. பிரியாணியா? ஆமா. நீ யாரை கேட்டு போடுற? அதெல்லாம் யாரை கேட்கணும்? அண்ணன் பயத்தில் நடிக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கு பிரியாணி கேட்குதாடா? அவன் குழப்பசில இருக்கான். நிக்கட்டு மேலே கிளம்பிட்டோமான்றான். என்ன பண்ணலாம்? ஆமா, அவங்ககிட்ட தானே பிடிங்கி சாப்பிட்ட. இப்போ அவங்க சாப்பாடு போடு, நல்லா இருப்பேன். சரி, பீஸா போட்டுரு. போய் கவனி, வந்தவங்களை கவனி. சரி.
அண்ணே அண்ணே சொல்லுப்பா தம்பி. பச்சா பச்சா திட்டுறாங்க நீங்க. நம்ம தம்பிங்களா? நம்ம தம்பிங்களா? நம்ம தம்பிலாம் வந்து நம்ம மேல ஒரு நல்ல பிரியம், நல்ல பாசம் இருக்கும் எல்லாருக்கும். எல்லாம் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப யார பச்சை பச்சையா பேசுறாங்கன்னா? ஒன்னதான் வண்டையா கழுவி கழுவி ஊத்துறாங்க. போராட்டத்துக்கு வந்தவங்க. தம்பி சொல்ற? ஆமாங்க, அங்க பாரு. எங்கடா போயிட்ட சீமான் நாயே? எங்களை வர சொல்லிட்டு எங்க போய் ஒழிஞ்ச? 10 பேர் கூப்பிட்டியா? எத்தனை பேர் இருக்கிறோம் வந்து பாரு. வா, 10 பேர் கூப்பிட்டல, எத்தனை பேர் இருக்கிறோம் வந்து பாரு. சொல்லிட்டு வராம இருக்கிற கோழையா நீ? கோழையா மிஸ்டர் சைமான் அப்படின்னு அவங்க சொன்னதான் கேட்பியா? நாங்க சொன்னா கேட்க மாட்டியா? இப்போ நாங்களும் சொல்றோம், கோழையா மிஸ்டர் சைமான். எத்தனை கட்சி பார்த்துக்கணும் தெரியுமா? நாங்க வெளிச்சம் தர கட்சியிலேருந்து, முளைக்கிறதுலேருந்து, மரம் தலை இலையிலேருந்து எல்லா கட்சியும் பார்த்துக்கணும். நான் உங்கள் கட்சியில் எனக்கு சால்வி சமம், மரியாதையே வந்து நெல்லு. நீ எல்லாம் ஒரு ஆடா நாயே, சைமான் நாயே. காது கேட்குதா? கல்லு குச்சி கண்ணு போன மாதிரி இப்போ காது கேட்கலையா? போய் நீ என்னைக்கு இங்கே வர நாள் குறி, நீ என்னைக்கு சிறைக்கு போகிறன்னு நான் நாள் குறித்து சொல்கிறேன். வரட்டுமா? எத்தனை பேர் நிற்கிறோம் பாரு. என்னடா அண்ணனோட மோசமா பேசுறாங்க பாரு. இதெல்லாம் கம்மியானா எனக்கு தெரிஞ்சு நீ பேசுறத விடவா பேசுறாங்க. உனக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாவே இருக்குல்ல? அதான் உண்மை. என் மனசுல இருக்கிற பாரம்லாம் அவன் குறைச்சி வச்சுக்கிறான். நீ போயிட்டா தானே இந்த கட்சிக்கு நானும் ஒன்றும் இல்லை. இப்போ நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஜி இப்பதான் ஃபோன் பண்ணாப்ல. இதை வந்து நம்ம டைவர்ட் பண்ற மாதிரி ஒரு பிரஸ் மீட் ஒன்று வைக்க போறோம் இப்போ. ஓகேவா? எல்லாம் ஏற்பாடு பண்ணு. போ, தூங்கினவங்க இருந்த மாட்டேன். எவ்வளோ கழி ஊற்றினாலும் பிரஸ் மீட் இல்லை. அது வந்து நான் என்ன சொல்றேன், என் பாட்டை வந்து வாவு சிதம்பரனார். போப்பா நான் இப்போ நீ பேசுறது பிரஸ் மீட்ல தான். வாவு சிதம்பரனார் அவர் தான் கண்டென்ட். போ டக்குனு போ. தூங்கினவங்க எழுப்பு, பின்னாடி நிக்கணும்ல. சார் வணக்கம் சார். தம்பி தமிழில் பேசு. எப்போவுமே நம்ம கிட்டலாம் தமிழ் ரொம்ப முக்கியம், புரியுதா? எல்லாம் ஒருத்தம் ஆகும்னா தமிழ் ஒரு சின்னப்படுறோம். ஐயா சொல்லுங்க, டிஷர்ட்டில் வந்துருக்கீங்க. அது வந்து அண்ணன் வந்து உடற்பயிற்சி பண்ணிட்டு வந்தேன். அதனால. உடற்பயிற்சியா இல்லை ஓடி வந்துட்டீங்களா? தம்பி ஓடி வர்றதும் ஒரு உடற்பயிற்சி தானே சார்? நீங்க உடற்பயிற்சியிலேருந்து ஓடி வரலாமே, அப்படியே சர்ன்னு ஓடி வந்துட்டீங்களாமே. வர்றாம வந்த உடனே வா. அது வந்து நான் ஏதோ வந்து இப்போ பெரியாரை பற்றி தவறாக பேசிட்டா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்தி பாடத்தை முதல்ல கொண்டு வந்தது யாரு? யார்? பெரியார் தான். அதுக்கு வந்து எங்கள் தாத்தன் திருவிக்காவும் கூட போனாராம் அந்த கருமத்துக்கு. அவரே சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அதுக்கு ஆதாரம் காட்டு, இதுக்கு ஆதாரம் காட்டுன்றீங்களே. அப்புறம் நானும் எங்கள் அண்ணனும் அவரும் வந்து நின்ன அந்த இதுக்கு ஆதாரம் காட்டு, வெட்டி ஓட்டினது ஆதாரம் காட்டு. அதை காட்ட முடியுமா உன்னால்? இதை பாருங்க, 20 வருஷமா அந்த ஃபோட்டோ இங்கே தான் இருக்கு. அப்போல்லாம் வந்து சொல்லலாம்ல. இப்போ இல்லைன்னா ஒரு வீரன் அண்ணனுக்கு நேருக்கு நேராக எதிரில் நின்றுட்டு, அண்ணே நான் தானே பண்ணேன் அதை அப்படின்னு சொல்ல முடியுமா உன்னால்? அவர்னா என்ன ஸ்பெஷல் எடிட்டரா அவர்? சொல்லுங்க. என்ன தம்பி, இந்த நாய் இருக்குல்ல, நாய் கல்லை கொண்டு அடித்தோன்னு வச்சுக்கிங்களேன், அங்கே போய் நின்றுடும். அங்கேருந்து ஓ அப்படின்னு குலைக்கும். அந்த ஆட்சி தான் சன்கட்சி ஆட்சி. அங்கே தூரத்தில் இவர்கள் இப்படி செய்யப்பட்டார், அவர்கள் அப்படி செய்யப்பட்டார், அது மாதிரி தான் நான் கேட்குறேன். சொல். இப்போ வந்து இந்த தமிழ் வாழ்க, தமிழுக்காக நாங்கள் உயிரை கொடுப்போம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா மற்ற ஆளுங்களாம் வந்து அவங்கள பார்த்து பயப்படணும். அப்படி பயப்படணும். கட்சியை பார்த்து தான் சார் பயப்படணும். தம்பி அவர் அண்ணன் என்ன சொல்ல வரேன்றது வந்து உங்களுக்கு விளங்கலை அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறேன். அதனால் வந்து நீங்கள் எப்படிலாம் பண்ணாலும் அதெல்லாம் நடக்காது. சொல்லிட்டேன், நடக்காது. அது எப்படி சார்? கேட்குற கேள்விக்கு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லின்னு இருக்கீங்க. அது 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 வந்து அது சேட்டை சொல்லுங்க. எங்கே போயிருந்தேன்? பின்னாடிலேருந்து பேசுறது நீ தானே?
இல்லை வேற யாரும் பெருசாக கேள்வி கேட்குற மாதிரி தெரியல. அந்த குரலும் கொஞ்சம் பரிச்சயமான குரலாக தான். இதை பாருங்க, அதெல்லாம் வந்து எங்களாலலாம் ஒன்றும் பண்ண முடியாது. சரி வரட்டா? ப்ரெஸ் மீட் ஓவர். உன்னை மாதிரி தனியாக வச்சுக்கிறேன். ப்ரெஸ் மீட் ஓவர். போங்கடா. வணக்கம். தற்போது ஐஐடி இயக்குனர் அவர்கள் வந்து மாட்டு கோமியம் குடித்ததற்காக பலரும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் தற்போது பூ கட்சியிலிருந்து பலரும் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். இது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் அல்ல. இவர்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணாமலை 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 சொல்லுங்க. சார், அந்த ஐஐடி இயக்குனர் அவர் வந்து அந்த மாட்டு மூத்திரம் குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? அதை பற்றி நம்ம பேச வேண்டாங்கண்ணா. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். என்ன பார்த்தீங்கன்னாக்கா அவர் எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காரு. அந்த ஐஐடி இயக்குனர் அப்படின்றவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னா சாதாரண விஷயம் இல்லைன்னா சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அது அவருடைய தனிப்பட்ட விஷயம்தான். அவர் வந்து கிளாஸ் ரூமாக போயிட்டு இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா ஏதாவது பேசலாம். ஆனால் அவர் அப்படி பேசலை. அவர் தனியாரோட இதில் சொல்லி பேசியிருக்கப்பல. அதனால் அது நம்ம பேச வேணாம்ண்ணா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவர் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அவர் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து சாதனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போயிருந்தாங்கண்ணா. அவர் பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய சொந்த ஊரில் மார்கழி மாதம் இரவு நேரத்தில் இல்லைங்கண்ணா, அதிகாலையில் அவர் வந்து ஒரு பாட்டு பாடுவார்ண்ணா. அதனால் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக அந்த திறமையில நம்ம இது பண்ணிடக்கூடாது. அவர் நிறைய இடத்துல நிறைய பெரிய பெரிய பொறுப்புகளில் இருக்காருண்ணா. நிறைவேற்றுக்கு வந்து பொறுப்பில் நிறைய பதவியில் இருக்கார். பெரிய பதவியில் இருக்கார். சார், அவங்க டுமிலிசை அவர்கள் வந்து அவரும் இதை மாதிரி ஆதரவாக பேசியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லைண்ணா, அவங்க பார்த்தீங்கன்னாக்கா டுமிலிசை அக்கா வந்து அவங்க ஒரு மருத்துவர். அதனால அவங்களுக்கு என்ன ஏது அப்படின்றது நல்லா தெரியும். அதனால அவங்க பேசுனதுக்கு நான் கமெண்ட் பண்ண முடியாதுண்ணா. ஏன் பண்ணி தான் பாருங்களேன். அவ்வளோ பயம் இல்லை. டைம் ஆயிடுச்சு சார். சரிங்கண்ணா, வரேங்கண்ணா. சார் இல்லை, அதுக்கு என்ன இப்போ நீங்கள் பதில் சொல்லுவீங்களா இல்லை மாட்டீங்களா? அதை பற்றி வேணாம் இருக்கட்டும். அப்போ வந்து நீங்கள் அதை பற்றி பதில் சொல்ல மாட்டீங்க. அப்போ நீங்களும் மங்கி தான். சார் ஒரே ஒரு டவுட்டு, அது மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறீங்களா? சொல்லுங்கண்ணா. அது வந்து அது ஏன் சார் நீங்கள் எல்லா ப்ரெஸ் மீட்டும் ஏர்போர்ட்லேயே கொடுக்குறீங்க? ஏர்போர்ட் வாங்கி போட்டிங்களா? அது வந்துன்னா நம்ம வேலை விஷயமா நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கிறதுக்காக நம்ம ஜிஎஃப்பை அடிக்கடி போய் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால தான் அடிக்கடி போய் பார்க்குறீங்களா? அடி வாங்குறதுக்கு போகிறீங்களா? இல்லைங்க, நல்லா கரெக்டாக பார்த்த மாதிரி பேசுகிறேன். ஆமாம் சார் மேடம், ஐஐடி இயக்குனர் காமக்கோடி அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கோமியத்தை குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையில் வந்து பேசியிருந்தாங்க. நீங்கள் ஒரு அலோபதியா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அதாவது தம்பி, இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம்லாம் ஏன் தெளிக்கிறாங்க தெரியுமா வீட்டு முன்னாடி? அது வந்து ஒரு கிருமி நாசினி. ஏன் அதை நான் இங்கே மட்டும் பார்க்கல, எங்கள் ஊர் தஞ்சாவூர் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். நான் அப்போ உங்கள் வீட்டில் பண்ணுறது இல்லை, அதெல்லாம் சொல்ல மட்டும் செய்வீங்க. ஏன் கிரக பிரவேசத்தை கூட தான் கோமியத்தை தெளித்து வீடாக தொளிக்கிறாங்க. அது வந்து வீட்டுக்கு எதுவும் கெட்டது இல்லையே, நல்லது தானே மேடம். தெளிக்கிறதும் குடிக்கிறதும் ஒன்றா? இப்போ பெனாயில் கூட தான் பாத்ரூம் கழுவுறதுக்காக நம்ம ஊற்றுறோம், அதை எடுத்து குடிச்சிக்கலாமா? போய் சேர்ந்துருவீங்க. குடிக்கிறீங்களா? அதாவது தம்பி, நல்லது இருக்கு கெட்டது இருக்கு. அது உங்களுக்கு தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. அது அவங்கவுங்க விருப்பம். புரியுதுங்களா? ஐஐடி இயக்குனர் அவரோட ஜாப் ரிசைன் பண்ண சொல்றீங்க. அவரே வந்து இவ்வளவு ரிசர்ச் பண்ணி சொல்றாருன்னா அவர்கிட்ட இவ்வளவு விஷயம் இருக்குன்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தீங்களா? மேடம், நீங்க எத்தனை லிட்டர் மேடம் குடிச்சீங்க? தம்பி, இந்த மாதிரி அநாகரிகமான கேள்வி எல்லாம் கேட்க கூடாது. மாட்டு மூத்திரத்தை குடிங்கன்னு சொல்றது உங்களுக்கு அநாகரிகமா தெரியல, இது உங்களுக்கு அநாகரிகமா இருக்கா? கிளம்புங்க, போதும் பிரஸ் மீட். பூ மலர்ந்தே தீரும். கிளம்பு. சார், ரீசெண்டாக வாய்க்கொழுப்பு வீடியோ நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். கொஞ்சம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் சார்.
வா வரீங்களா? அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்க. எங்கள் சேனல் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க? என்னடா சும்மா லைக்கு கமெண்ட் ஷேருன்னு சொல்லிட்டு எடுத்தோமா ஒரே சொருவு சப்ஸ்கிரைப். வாய் குழப்புக்கு பண்ணிடுங்க கண்டிப்பா. ஏவா என் ஃப்ரெண்ட்ரா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறா கரெக்டா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரையில் கண்டாங்கி சேலை.